பாருங்கள், கொத்தமல்லி தழை துவையல், இனிப்பு துவையல். இது கார சட்னி, மிளகா கார சட்னி செஞ்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி தழை எடுத்துருக்கிறேன். இதில் இனிப்பு துவையல் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி இந்த தண்டை மட்டும் விட்டுட்டு இந்த அளவுக்கு அப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, கொத்தமல்லி தலையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கணும். ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுக்கணும். இவ்வளோ மண் இருக்குது பாருங்கள், அதுக்கு மண்ணும் 2-3 தடவை நல்லா அலசி எடுக்கணும். இவ்வளோ மண் இருக்குது, அப்படியே போடக்கூடாது. வெறும் மண்ணெல்லாம் இருக்குது, நல்லா அலசி எடுத்துக்கணும். கொத்தமல்லி துவையலுக்கு தேவையான பொருள் பாருங்கள். எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போடணும். இந்த அளவுக்கு 2 ஸ்பூன், 2 கரண்டி எள்ளு, வெள்ளை எள்ளு போட்டு வறுத்து எடுத்துக்கணும். வடவடன்னு பொரிப்பாங்க. கொஞ்சம் இல்லைன்னா கறி நல்லா பொரிஞ்செண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த தலையை போட்டு கொத்தமல்லி தலையை போட்டு தண்ணி விடும். தண்ணி இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டியதுக்கப்புறம் வதக்கி எடுத்துக்கணும். இப்படி வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டாலும் 1 வாரம் 10 நாளைக்கு கூட இந்த துவையில வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. தண்ணி இல்லாமல் வதக்கி எடுத்துக்கணும். நாங்கள் இந்த தண்ணியெலாம் நல்லா வச்சிருச்சு. பத்துனோடனே இந்த சத்தம் எடுத்து கலர் சத்தம் இருக்கும். நல்லா வதக்கி எடுக்கணும். இப்படி வதக்கி எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, கொத்தமல்லி தலையை நல்லா வதக்கி வச்சுருக்கேன். 1 மிளகா வத்தல், கொஞ்சமாக உப்பு, 1 சிட்டிகை அளவுக்கு, சின்ன அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி, எள்ளு 2 கரண்டி, வெல்லம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி மையாக அரைச்சி எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பித்தத்துக்கு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. முதல்ல இந்த வத்தலை போட்டு ஓட்டிக்கலாம். ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ரெண்டாவது இந்த எண்ணெய் போட்டு 2 சுற்று விட்டுக்கலாம். பாருங்க, இந்த புளியையும் போட்டு 2 சுற்று விட்டுக்கலாம்.
வதக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை போட்டு கொஞ்சம் உப்பு கூட போட்டு நல்லா ஓட்டி எடுக்கணும். மிக்சியில் நல்லா வலுவலுன்னு எடுக்கலாம். லாஸ்ட்டில் தான் வெல்லம் போடணும். இப்படி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் பொடிசாக நறுக்கி தட்டி வச்சுக்கணும். பொடிசாக தட்டி வச்சுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இட்லி தோசைக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட உடம்புக்கும் நல்லது. மிளகா சட்னி செய்யலாம், வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த வத்தல் நல்ல காரமாக இருக்குது, அதனால நான் 5 வத்தல் தான் போட்டிருக்கேன். இதை போட்டு முதல்ல ஜாரில் போட்டு 2 சுற்று விட்டுக்கலாம். பாருங்க, அப்படியே 2 சுற்று விட்டுட்டு நான் சின்ன வெங்காயம் ஒரு தட்டளவுக்கு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை போட்டு இது கூட இந்த மீடியம் சின்ன தக்காளி அளவுக்கு இது கூட போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டுக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காதீங்க. 4 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். பூண்டு 5-6 பல்ல தட்டி போட்டுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இதில் போட்டு வச்சுக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி இதை சுண்ட வைக்கிறதெல்லாம். உப்பு உங்களுக்கு தேவைக்காக போட்டு சுண்ட வச்சு நல்லா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்க, நல்லா தண்ணி சுடுன்னு இறக்கி வச்சிடலாம். அப்படி இறக்கி வச்சிடலாம்.
பாருங்க, கொத்தமல்லி தழை துவையலும் இது மிளகாய் சட்னியும் செஞ்சுருக்கேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.